Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து இந்த பழைய கர்டன் துணி வந்து டோர் மேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த துணியை வேஸ்ட் பண்ணாமல் இதில் வந்து சைடெல்லாம் எட்ஜ் அடித்து டோர் மேட் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் துணியை என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி கிளாத்தை ஃபோல்டு பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து திக்னஸ் கிடைக்கும், அதுக்கு தான் இந்த மாதிரி நாலாக மடக்கிட்டு ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பை அதை கொண்டு வரலாம். இது வந்து கொஞ்சம் ஷேப் கொஞ்சம் இது பெருசாக இருக்கணும்னு இந்த சைடு கொஞ்சம் ஒரு 2 இன்ச் இதை கட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும். வீட்டில் இருக்க எந்த ஒரு வேஸ்ட் துணியாக இருந்தாலும் நைட்டி எது இருந்தாலுமே அதை இந்த மாதிரி ஒரு 4-5 மடக்க மடக்கிட்டு இந்த மாதிரி டோர் மேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்குது. ஸோ இனி வந்து இந்த 4 பக்கமும் சும்மா ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி மடக்கி இருக்கு. இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த பழைய நைட்டி துணி இல்லைன்னா பழைய ஏதாவது காட்டன் துணி பழசு இந்த மாதிரி ஃபுல் எட்ஜஸை ஃபஸ்ட்டு தச்சுக்கிடலாம். நான் ஏன் ரெட் கலர் நூல் எடுத்திருக்கோம்னா இதுக்கு மேலே வந்து ரெட் கலருக்குள்ள பார்டர் கொடுக்க போகிறேன் இந்த எட்ஜில் ஃபுல்லாக, அதனால தான் ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். பாருங்க இப்படி 4 எட்ஜும் அப்படி ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னும் சென்டரில் இப்படி ஒரு 4-5 ஸ்டிச் போடலாம். ஒரு 2-2 இன்ச்சு கேப்பில். சும்மா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் தையணும். பாருங்க இந்த மாதிரி ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த ஃபுல் சைடு எட்ஜில் வந்து இந்த ரெட் கலருக்குள்ள பார்டர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி வச்சு தச்சுட்டு பாருங்க இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை இப்போ இந்த பக்கம் திருப்பி எவ்வளோ ப்ராட் வேணுமோ அவ்வளோ ப்ராடை இப்படி வச்சு தைக்க போகிறோம். இதே மாதிரி ஃபுல்லாக 4 சைடும் தைக்கணும். இந்த எட்ஜ் இப்படி பார்டர் கொடுத்துருக்கோம். இந்த பகுதி பின்னாடி இப்படி இருக்கும். ஸோ இப்படினாலும் போட்டுக்கலாம், இப்படினாலும் போட்டுக்கலாம். இனி இந்த சைடு இதே மாதிரி இங்கே இப்படி வச்சு தைச்சு அந்த பக்கம் இப்படி மடக்கணும். அதே மாதிரி 4 சைடுமே தைக்கலாம். நான் என்ன ஒரு சைடாக ஏன் இப்படி தைக்கணும்னா இது கரெக்டாக இந்த எட்ஜ் வர பொசிஷன் நம்ம இதை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணால் இது இப்படி உள்ளே போயிடும். ஸோ அதனால தான் பாருங்க. இப்போ இந்த எட்ஜ் இப்படி இருக்கு. ஸோ இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த சைடு எவ்வளோ ப்ராட்னஸ் தேவையோ அந்த ப்ராட் இப்படி எடுத்து பாருங்க
ஸ்டிச் பண்ணிடலாம். இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இதெல்லாம் எட்ஜும் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்க இந்த மாதிரி டோர் மேட் ரெடி ஆயிட்டு எட்ஜஸ்லாம் பாருங்க நல்லா இருக்கு. இந்த சைடு வந்து எப்படி இருக்கும், நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம சென்டரில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டதுனால துணி வந்து இப்படி மேலே தூக்கிக்கிட்டு இப்படி வராது. அதனால தான் இனி சென்டரில் தேவைன்னா ஏதாவது ஒரு சின்ன டிசைன் மாதிரி இந்த ரெட் கலரில் கொடுத்தாச்சுன்னா பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால நான் பாருங்க இந்த மாதிரி ஸ்கொயராக ஒரு இதே ஃபேப்ரிக்கை கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதை எப்படி பண்ணி இது இந்த எட்ஜ் எப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு சும்மா இப்படி ஸ்கொயராக சென்டரில் இப்படி அப்படி வச்சிடலாம். கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்குல்ல சென்டரில். இந்த எட்ஜை கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த எட்ஜ் இந்த சைடில் நல்லா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்குது. இந்த ரெண்டு எட்ஜு கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிறதுனால துணி வெளியில் இதாகும் நூல். அதனால இதை இப்படி கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு வேஸ்டான துணியில் வந்து நம்ம அட்ராக்டிவாக நல்ல ஒரு டோர் மேட் ரெடி பண்ணிட்டோம். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்வீட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.